அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் மூழ்கியிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி முதல் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக திகழக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நீச்சமும் பக்ரமும் பெற்று சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற சூழலாக இருந்த நிலையில் தற்போது 4ஆம் இடத்திலேயே வக்ர பயிற்சியாக பின்னோக்கி நகர்ந்து 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஆற்றலை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அனைத்து விதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் அனைத்து விதமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் நேர்கதியில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும், அதே சமயம் வக்ரகதியில் வலம் வரும்போது 4, 7 மற்றும் 12 ஆகிய இடங்களிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். தற்போது வக்ரகதியில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைவதால் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்க போகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உத்வேகக்காரகன், மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அவற்றிற்கு மிக முக்கிய காரணம் இவருடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துவதுதான் அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் ராசிக்கு சகாயமானவராகவும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் நுழைவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஒரு ராசியில் நேர்கதியில் வலம் வரும்போது ஒரு மண்டலம் குறைந்தது ஒரு ராசியில் வலம் வருவாருங்க. அது மட்டுமல்லாது ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு வக்ர இயக்கத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய நகர்வு என்பது அரிதாக நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது பின்னோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயினுடைய இந்த மாறுதல் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்துகிறது. எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அவற்றை சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் மிக வலுவான சிரமங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல பல சிறப்பான மாற்றங்களை உறுதியாக அதிகரிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் நிலவி வந்த சூழலில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. தேவையில்லாத வீண் விரயங்கள், அலைச்சல்கள், உடன் பிறந்தவர்களிடம் இருந்த மன வருத்தம், உறவினர்களிடம் இருந்த மன வருத்தம் போன்றவை விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. தாய்வழி உறவு முறை வளப்படக்கூடிய வகையில் எதிர்பாராத திடீர் சுப நிகழ்வுக்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது வீண் விரோதங்கள் இருந்த நிலையில் அவற்றில் நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திக்கலாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடையில்லாமல் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய். அது மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என ஆதங்கப்பட்ட சூழலில் மீனராசிக்காரர்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகளுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க.
எதிர்பாராத திடீர் பல சுப நிகழ்வுகளை மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு வகையான பிரச்சனைகளும் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இனிமையாக அமைவதற்கான யோகமும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகத்தில் உங்களது அதீத விசுவாசமே அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக களைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்களுக்கு எதிராக விரோதம் வளர்த்து கொண்டவர்கள் பலர் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாங்க. ஏனென்றால் அந்த சூழ்ச்சி விலையில் அவர்களே மாட்டிக்கொள்வதற்கான சூழல் உண்டு. எனவே நேர்வதியில் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் முற்றிலுமாக களையும். புதிய வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் போன்றவை நிறைவாக அமையும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய். நீண்ட நாட்களாக காரிய தடையை சந்தித்து வந்த புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் தொய்வில்லாமல் தடையில்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்க்கக்கூடிய கடன் சார்ந்த திட்டங்களும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் தற்போது விரயத்தில் இருந்தாலும் 28ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரு துறைகளிலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலுடன் பல பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் செவ்வாயின் அமைப்பால் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திறமைகளை வெளிக்கொணர்வதோடு பல்வேறு வகையான தோஷங்கள் தடைகளை விலக்கி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக அமையும். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரிய வெற்றியும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைவாக உறுதியாக உங்களை தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு